காலபுருஷத்துக்கு 2ஆம் வீடு. தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம் இவைகளை அடிப்படையாக கொண்டவர்கள். பொதுவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது ஒரு நாள் ஒரு பொழுதாவது மிகப்பெரிய அளவில் வரணும். ரிஷபராசிக்கு சுக்கிரன் இருக்கதால் இளமை காலத்தில் காதல் மிகச்சிறப்பாக வந்துவிடும். 28 வயது இவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய ஒரு வயது. பொருளாதாரத்தில் ரீதியாகவும் உச்சத்தையும் அவர்கள் சமூகத்தில் பெரும் புகழையும் அடையக்கூடிய காலமாக இது இருக்கிறது. குருவினுடைய அருள், சனி பகவான் 8ஆம் வீட்டை பார்ப்பதனால் இடமாற்றங்கள், தோல்விகள் எல்லாம் தந்தாலும் கூட அதிலிருந்து வெற்றி பெற்று மேன்மை அடைந்து விடுவீர்கள். வணக்கம், நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம ரெட்ரோ ஆன்மீகத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் நான் இந்த வயசில் எப்படி இருப்பேன், 100 வயசில் எப்படி இருப்பேன், 10 வயசில் எப்படி இருப்பேன், 16 வயசில் எப்படி இருப்பேன், 22 எப்படி இருப்பேன் என்று எதிர்காலத்தை எண்ணி பார்க்கக்கூடிய பழக்கம் எல்லாருக்கும் உண்டு. நான் ஒருவேளை இப்போ இருக்கேன், 2000 எப்படி இருந்தேன், 2026 எப்படி இருக்கேன், 2030 எப்படி இருப்பேன் அப்படிங்கிறவங்க. இப்போ 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு ராசி அடிப்படையாக கொண்டு இவர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டத்தில் நாம் எப்படி எப்படி முன்னேறலாம், எப்படி இருப்போம் என்கின்ற ஒரு எதிர்காலத்தை எண்ணிய ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு எந்தெந்த வயதுகளில் எது நடக்கும், எது திருமணம் நடக்கும், வேலை எப்படி நடக்கும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான விஷயங்களை பார்க்குறோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஆசைகளும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் ஒடுக்கமாக இருக்கிறது. மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள இந்த 12 ராசிகளில் உங்களுடைய ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பற்றிய ஒரு முழுமையான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் எப்பொழுது? தற்பொழுது உள்ள கிரக சூழல்களுக்கும் அவர்களுடைய குணங்களுக்கும் தக்கபடி இந்த டேர்னிங் பாயிண்ட்ஸை பற்றி நாம் பார்ப்போம். பொதுவாக ரிஷபராசி என்பது காலபுருஷத்துக்கு 2ஆம் வீடு. தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம் இவைகளை அடிப்படையாக கொண்டவர்கள். உழைக்க வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும், சுகமாக வாழ வேண்டும் என்கிறதில் மும்முரமான தங்களுடைய கருத்துக்களை வைப்பவர்கள். எல்லாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று முன்மாதிரியாக இருப்பார்கள். பேச்சில் இனிமை, முகம் பார்ப்பதற்கு பொலிவாக இருக்கும். அழகு, கம்பீரம், ஆண்மை, அறிவு, புத்திசாலித்தனம், இடத்துக்கு தகுந்தார் போன்று நடந்து கொள்ளல், இது போன்ற வாழ்க்கையில் ரிஷபம் ஒரு களை கட்டி நிற்கும். பொதுவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு நாள் ஒரு பொழுதாவது மிகப்பெரிய அளவில் வரணும். ஆனால் குழந்தைகள் வகைகள் ஏதோ ஒரு வகையான துன்பம். அதனால் இவர்களுக்கு முதல் வாங்கிய ஒரு சொத்துக்களில் ஒரு ப்ராப்ளங்கள் உண்டு. ஒரு எழுத்து, டாக்குமெண்ட், பேப்பர்ஸ் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மைனஸ் இருக்கத்தான் செய்யும். பொதுவாக இவர்கள் விடாமுயற்சி, இவர்கள் அமைதியாக, அழகாக, தெளிவாக, புத்திசாலித்தனமாக எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் முன்னின்று நடத்துவார்கள். திட்டமிடுதல் சிறப்பாக இருக்கும். இப்படித்தான் வருமானம் ஈட்ட வேண்டும், இப்படித்தான் குடும்பம் நடத்த வேண்டும் என்கிற ரொம்ப அற்புதத்தை நேர்த்தியாக செய்வார்கள். நட்பு மற்றும் உறவுகளுக்கு நல்ல நண்பகத்தன்மையை தருவார்கள். எல்லா வகையிலும் கலை ரசனை உடையவர்கள். ஆடம்பரம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், சினிமா, பொழுதுபோக்கு, நாடகம் இது போன்ற துறைகளில் சாமர்த்தியமாக விளங்குவார்கள். இவர்களிடத்தில் ஒரே ஒரு மைனஸ், பிடிவாத குணம். சில நேரங்களில் இவர்கள் லூஸ் டாக் பண்ணி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வார்கள். ரிஷபராசிக்கு சுக்கிரன் இருக்கதால் இளமை காலத்தில் காதல் மிகச்சிறப்பாக வந்துவிடும். 28 வயது இவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய ஒரு வயது. வேலை வாய்ப்பில் முதலில் பெரிய அளவில் ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு மாற்றத்தையும் சந்திப்பார்கள். 30 வயதில் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடிவிடும். இந்த வயதில் ரொம்ப கவனம் இல்லாமல் போனால் திருமண வாழ்க்கையே கொஞ்சம் சிரமத்தை தருகிறது. 32 வயதுகளில் சொந்த வீடு, வாசல், வாகனம், ஐஸ்வர்யமான வாழ்க்கை முறைகளை ஓரளவு பெற்று விடுகிறார்கள். ஒரு சிலருக்கு சொத்துக்கள், வாகன யோகங்கள் கைகூடி விடுகிறது. 36 வயது என்பது வாழ்க்கையின் மிக முக்கிய பொற்காலம். பொருளாதாரத்தில் ரீதியாகவும் உச்சத்தையும் அவர்கள் சமூகத்தில் பெரும் புகழையும் அடையக்கூடிய காலமாக இது இருக்கிறது. அதிர்ஷ்ட எண்கள் இவர்களுக்கு 5, 6, 8. அதிர்ஷ்ட கிழமைகள்
வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமையாக இருக்கிறது. பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நிறம் என்றால் வெள்ளை, வெளிர் நீலம். இப்படிப்பட்ட நிலையில் தற்பொழுது லாபச்சனியாக இருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் நலக்குறைபாடுகள் வந்திருக்கலாம். சனியினுடைய பார்வை ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதினால் பூர்வீகத்திலும் குழந்தைகள் வகைகளிலும் தொழில் வகைகளிலும் பணப்பரிவர்த்தனைகளும் முன்னேற்றங்களையும் மன நிம்மதியில்லாத தன்மையும் தற்பொழுது தரலாம். குருவினுடைய பெயர்ச்சி கடகத்தில் அமர்ந்திருப்பதினால் பொதுவாக இவர்களுக்கு ஒரு இனம் புரியாத பயம் கவ்வும். இருந்தாலும் குருவினுடைய அருள் சனி பகவான் 8ஆம் வீட்டை பார்ப்பதினால் சிறு விபத்துக்கள், இடமாற்றங்கள், தோல்விகள் எல்லாம் தந்தாலும் கூட அதிலிருந்து வெற்றி பெற்று மேன்மை அடைந்து விடுவீர்கள். புதிய பிரகாசத்தை அடைவீர்கள். உங்களுக்கு இரட்டை விநாயகர் எங்கிருந்தாலும் அங்கு சென்று நீங்கள் வணங்கினால் நன்மை உண்டாகும். வேம்பும் அரசும் பின்னி இருக்கிற இடத்தில் சென்று நவதானியங்களை ஊற வைத்த நீரை ஊற்றினால் உங்கள் வாழ்வில் மிகுந்த நன்மைகளை நீங்கள் அடைவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு அவர்கள் கருணை வாய்ந்தவர்கள், அன்பு உள்ளவர்கள், அலங்கார பிரியர்கள், வாசனை திரவியங்களை பூசிக்குவார்கள். பெண்கள் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்துகின்ற ஆற்றல் உண்டு. பெரும்பாலும் ரிஷபராசி பெண்களுக்கு ஆண்கள் அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை. இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நேயர்களே, நாம் இதுவரையிலும் மேசராசி முதல் மீனராசி வரையிலும் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னுடைய கால்குலேஷன். இந்த வயதுகளில் இது நடக்கும், இது கல்வி கற்றுருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, திருமணம் உண்டாயிருக்கும், சொத்துக்கள் வந்திருக்குங்கிறதெல்லாம் நாம் சொல்லியிருப்போம். உங்களுக்கு நல்ல கவனிங்க, உங்கள் ஜாதகத்தில் படி உங்களுக்கு இதை விட யோகமாக இருந்தால் சிலருக்கு வேகமாக கல்யாணம் ஆகியிருக்கும், ஒரு சிலருக்கு தாமத திருமணங்கள் வந்திருக்கும், ஒரு சிலர் கல்விகளை ரொம்ப தெளிவாக கற்று நல்ல உயர்ந்த பதவிக்கு போவாங்க. இங்கே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பிறந்த ஜாதகம்தான் பேசும். இது ஒரு ராசியினுடைய ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்தந்த வயதுகளில் தோராயமாக ஆராய்ச்சி செய்த பொழுது 100க்கு ஒரு 60-70% சரியாக வந்திருக்கிறது. மீதி உள்ளவர்களுக்கு இது சரியாக வரவில்லை என்றால் உங்கள் பிறந்த ஜாதகத்தை தான் பார்க்கணும். எனக்கு கல்வி ஏன் வரலை, எனக்கு படித்து முடிச்சுட்டு ஏன் வேலை வரலை, எனக்கு ஏன் இன்னும் கல்யாணமே கூடலை, ஏன் எனக்கு வீடு அமையலை, ஏன் எங்கள் அப்பா எனக்கு சொத்தை பிரித்து கொடுக்கல, அப்படின்னு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சொத்தை விற்று கொடுங்கன்னு கேட்டேன், ஏன் எனக்கு கொடுக்கல. இப்படி அடுக்கடுக்கான பலவிதமான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். அதற்கு அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை நாம் பார்க்கணும். அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்த விதம், தசாபுத்திகள் இவைகள்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு நன்மையோ தீமையோ அவங்களுக்கு டிசைடட் பண்ண போகுது. அதனால் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான் போன்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக நன்மை தருமா தீமை தருமா என்பதையெல்லாம் அலசி ஆராய்வதற்காக மட்டுமே. ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்யலான்னு இருக்கீங்க, யாரையாவது கேட்டுட்டு செஞ்சால் நல்லா இருக்கும்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவார். அப்பொழுது இந்த மாதிரி வீடியோக்கள் உங்கள் கண்ணில் படும் பொழுது இதில் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கும் பொருட்டுத்தான் இந்த பலாபலன்கள் என்பதை நான் பணிவோடு சொல்கின்றேன். அதனால் அன்பர்கள் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு சிலருக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும். இல்லை என்றால் உங்கள் ஜாதகத்தை அடியனுக்கு அனுப்புங்க. அனுப்பி அதுக்குரிய பணத்தை கட்டி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.